ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலா வந்து சிகரெட்டோட அ பிரைஸ் வந்து ஏறியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதுக்கான டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி அப்புறம் காட்ஃப்ரே பிலிப்ஸ் ஷேர் பிரைஸ்ல இம்பாக்ட் இருக்கு. இப்ப ஐடிசி ஷேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 299 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 27.3%. ஸ்டாக்கோட பிஇ வந்து 18. கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.80%. ஐடிசி வந்து சிகரெட்ஸ் மட்டும் இல்ல. எஃப்எம்சிஜி பிசினஸ்ல பேப்பர் போட்ஸ், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ் எல்லாத்துலயும் இருக்காங்க. புக் வேல்யூ வந்து 56.7ல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.01 நெக்லிஜிபிளா இருக்கு. பட் வந்து ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ₹400 ரேஞ்சில இருந்தது. நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கு. இங்கேருந்து திரும்ப பிக்கப் ஆகி ஏறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 இயர்ஸ் அது மாரி ஹோல்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. குட் டிவிடெண்ட் ஈல்ட் 4.80% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 28% குடுத்துருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் வந்து இருக்கு. 78.6% இருக்கு. சேல்ஸ் குரோத் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 8.81% இருக்கு. ஆம் அ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் வந்து 17,000 கோடியிலேருந்து 20,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 5,000 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 9,000 கோடியிலேருந்து 35,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட் நல்லா மெயின்டெயின் பண்றாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆம் மெயினா பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 29 லேக்ஸ்லேருந்து 36 லேக்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா, இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடியே 36 லேக்ஸ் வந்துருச்சு. அது அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இது இந்த ஷேரோட ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஏன்னா, சில பேருக்குலாம் வந்து ப்ராஃபிட் வந்து இம்மீடியட்டா பார்க்கணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பட் அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். இல்ல எனக்கு வந்து வெயிட் பண்ண முடியும். ஆ நான் சொன்ன மாரி 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்ங்கிற மாரி வெயிட் பண்ண முடியும். லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறவங்க, இந்த ஐடிசி ஷேர கன்சிடர் பண்ண முடியும். பிளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் டிவிடெண்டும் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஃப்ரே பிலிப்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 2043 இருக்கு. இதுவும் ஒரு சிகரெட் ஆ மேனுஃபேக்சரிங் அப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.9% இருக்கு. ஸ்டாக்கோட பி 24.6. டிவிடெண்ட் யீல்டா 1.55% தராங்க. ஆர்ஓசி வந்து 26.3 இருக்கு. டெப்ட் ஈக்விட்டியும் நெக்லிஜிபிளா இருக்கு. 0.03. இந்த ஷேர் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,491ல இருந்தது. நல்ல கரெக்ஷன் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,000 ரேஞ்சில இருக்கு. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட் குரோத் வந்து 23.9% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 37.4% குடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் வந்து 920 கோடியிலேருந்து 1,829 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 200 கோடியிலேருந்து 350 கோடி பக்கம் வந்துட்டுருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 175 கோடியிலேருந்து 1000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் மல்டிஃபோல்ட் ஆயிருக்காங்க. 44,000லேருந்து 1,66,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. என்னடா இது ஷேர் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கே! அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்கன்னா, 1, 2ன்னு குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏன்னா வந்து சிகரெட் பிசினஸும் பிக்கப் ஆகணும். ஆ ஏன்னா, இப்ப தான் பிரைஸ் ஹைக்னால கொஞ்சம் சேல்ஸ் மந்தமா இருக்கு. ஏன்னா, எப்படி இருந்தாலும் நீங்க எங்க பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்க தான் போறாங்க. அதனால வந்து திரும்ப பிசினஸ் இதாகும். அதே சமயத்தில எஃப்எம்சிஜி அ பிசினஸும் நல்லா தான் இருக்க போகுது. அதனால லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த 2 ஷேரையும் அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ண பார்க்கலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்க எப்பவுமே. அ ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க. அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க.